கிரீப்பி காலனி. சுமார் 22 வருஷத்துக்கு முன்னாடி இந்த காலனியில் நடந்த ஒரு கோரமான சம்பவத்தால் இந்த ஒட்டுமொத்த இடமும் கைவிடப்பட்ட நிலைமைக்கு வருது. அப்படி இந்த காலனியில் என்னதான் நடந்துச்சு? இந்த காலனியில் மொத்தமே இந்து மதம் சார்ந்த மக்கள் மட்டும்தான் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. குறிப்பாக ஒரு வீட்டில் மட்டும் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த வில்லியம்ஸ் ஃபேமிலி வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. இந்த ஃபேமிலியில் மொத்தமே அப்பா வில்லியம்ஸ், அம்மா மேரி, அவங்களோட ஒரே பொண்ணான மாயா வில்லியம்ஸ் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. மூணு பேருமே அந்த காலனியில் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வராங்க. எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்த நிலையில் திடீர்னு அந்த குடும்பத்துக்குள்ளே ஒரு இடி வந்து விழுக்குது. அது என்னன்னா, அந்த அப்பாவோட மனசில் நீண்ட நாளாக ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருந்திருக்கு. தனக்கு ஆண் குழந்தை இல்லையேங்கிற வருத்தம் தனக்குள்ளே இருந்துகிட்டே தான் இருந்திருக்கு. அம்மாவுக்கு பிரசவமான அந்த சமயத்தில் பிரசவம் பார்த்த அந்த டாக்டர் சொன்னாங்களாம், உங்கள் மனைவிக்கு இந்த குழந்தையை தவிர திரும்ப வேறு எந்த குழந்தையும் பெற்றுக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டாங்களாம். அவர் எதிர்பார்த்தது என்னவோ ஆண் குழந்தை, ஆனால் பிறந்தது ஒரு பெண் குழந்தை. அப்படிங்கிறதால தனக்குத்தானே மனசை தேத்திக்கிட்டு அவங்களோட சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டு வந்திருக்காரு. மாயாவுக்கு கடவுள் பக்தி ரொம்பவுமே அதிகமாக. +2 வரை படிச்சிருக்காளாம். இப்படி இருந்தும் சாப்பிடும்போது, தூங்கும்போது, காலையில் எழுந்துக்கும்போது, காலேஜ் போகும்போதும் எந்த நேரமும் எப்போவுமே தன் கூடையே பைபிள் புக்கை வச்சுட்டு இருக்க ஒரு பழக்கமுடைய பெண் தான் மாயா. அந்த அளவுக்கு கடவுள் பக்தி ரொம்பவுமே அதிகமாக இருக்கிற பொண்ணு தான் மாயா. ஆனால் ஒரு நாள் தன்னோட அப்பாவுக்கு வேற ஒரு பொண்ணோட தொடர்பு இருக்கிறது தெரிய வருது. இதை கேட்டதும் அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் ரொம்பவும் அதிர்ச்சிக்கு உள்ளாகிறாங்க. அப்போ தான் ஒரு நாள் அந்த விஷயம் அவங்களோட வீட்டில் பூகம்பமாக வெடிக்குது. எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாத வில்லியம்ஸ் சில நாட்களாகவே குடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. வீட்டில் தினமும் சண்டை போடவும் ஆரம்பிச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் தன்னோட மாத சம்பளம் மொத்தத்தையும் அவரோட 2வது மனைவிக்கே கொடுத்துட்டு வந்துடுறாரு. மாயாவோட அம்மா தான் பொண்ணு படிப்பு செலவுக்காக சீட்டு போட்டுட்டு வந்திருக்காங்க. அந்த சீட்டு பணத்தை மொத்தத்தையும் வீட்டுக்கே தெரியாமல் தன்னோட 2வது மனைவிக்கு அவங்க ஆசைப்பட்ட மாதிரி ஒரு நெக்லஸ் அவர் வாங்கி கொடுத்துருக்காரு. இந்த விஷயம் அவரோட வீட்டுக்கு தெரிய வந்து வில்லியம்ஸ் ஃபேமிலியில் ஒரு பெரிய சண்டை நடக்குது. அந்த சண்டையும் ரொம்பவும் முத்தி போக மாயாவோட அம்மா கிச்சனில் இருக்க கெரோசினை எடுத்து கோவத்தில் அவங்க மேலே ஊற்றிக்கிறாங்க. வில்லியம்ஸும் கோவத்தில் நீ செத்து போடி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிடுறாரு. இந்த சண்டை ரொம்பவுமே எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய் மாயாவோட அம்மா தன்னைத்தானே கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. உள்ள தன்னோட ரூமில் படிச்சுட்டு இருந்த மாயா தன்னோட அம்மா கதறி எரியறதை பார்த்து ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சு போயிடுறா. அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கத்தி ஓடி வந்து அவளோட அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு அப்படியே 2 பேரும் சம்பவ இடத்துலையே இறந்து போயிடுறாங்க. இந்த சம்பவம் நடந்து சில நாட்களுக்கு அப்புறம் இந்த காலனியில் நிறைய அமானுஷமான விஷயங்களும் அமானுஷமான சத்தங்களும் அது மட்டும் இல்லாமல் மாயாவோட அம்மாவும் கதறி அழுற மாதிரியும் வீட்டை மொட்டமால இவங்க ஆன்மா உலாவறதையும் வில்லியம்ஸ் ஃபேமிலி வாழ்ந்துட்டு வந்த அந்த வீட்டில் அவங்க ஆன்மா இன்னும் இருக்கிறதாகவும் இந்த காலனியில் வாழ்ந்து வந்த மக்கள்லாம் சொல்லியிருக்காங்க. நாளுக்கு நாள் இந்த அமானுஷமான விஷயங்கள் தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்கிறதால இந்த காலனியில் இருந்த மற்ற ஃபேமிலியும் காலி பண்ணிட்டு போயிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் இப்போ இந்த காலனி ரொம்பவே அமானுஷ்யமான கைவிடப்பட்ட நிலையில் இங்கே சுற்றி இருக்க ஊர் மக்களை கேட்டாலே கதிகலங்க வைக்கிற நிலையில் தான் இன்னுமே இருக்குது.